இலங்கை இசைத்துறைக்கு அளப்பரிய சேவையாற்றிய பிரபல சிங்கள பாடகி நந்தா மாலினி நேற்று காலமானார். தனது 82வது வயதில் நாவல பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைத்து அவர் காலமானதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 1943ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அலுத்கம லெவந்துவ பகுதியில் பிறந்த நந்தா மாலினி சிறுவயதிலிருந்தே தனது பாடும் திறமையை வெளிப்படுத்தினார். தனது வளரிளம் பருவத்தில் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதிக்கு வருகை தந்த அவர் ஸ்ரீ குணானந்த வித்யாலயத்தில் இணைந்தார். அங்கு அவரது பாடும் திறமையை கண்டறிந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் அவருக்கு இசைத்துறையில் நுழையும் வாய்ப்பு கிடைத்தது. கவிதை போட்டியொன்றில் அவரது திறமையை கண்டறிந்த ஆசிரியை ஒருவர் கருணாரத்ன அபேசேகரவால் நடத்தப்பட்ட அன்றைய புகழ்பெற்ற வானொலி நிகழ்ச்சியான லமா மண்டபயவிற்கு நந்தா மாலினியை அறிமுகப்படுத்தினார். அங்கு அவர் பாடிய புதுசாது என்ற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அவரது இசை பயணத்தில் ஒரு புதிய பாதை திறக்கப்பட்டது. சமூக சூழல்களை தன் இன்னிசையால் பிரதிபலித்த அவரது மறைவு இலங்கை கலை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பாகும். காதல், சோகம் மற்றும் பக்தி பாடல்கள் மட்டுமல்லாமல் சமூகத்தின் யதார்த்த நிலைமைகளையும் பொதுமக்களின் உணர்வுகளையும் தாங்கிய புரட்சிகரமான மற்றும் அர்த்தமுள்ள பாடல்களை அவர் வழங்கினார். பவன போன்ற இசை தொகுப்புகள் இலங்கையின் இசை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தன. சன்னாலியனே, அம்மா வருணே போன்ற பாடல்கள் இன்னும் லட்சக்கணக்கான மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளன. கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய மாபெரும் சேவையை பாராட்டி பல சரசவிய மற்றும் ஜனாதிபதி விருதுகளை அவர் வென்றுள்ளார். மேலும் பல்கலைக்கழகங்களில் மதிப்புமிக்க கௌரவ டாக்டர் பட்டங்களையும் வென்றுள்ளார். இலங்கை மக்களின் கலாச்சாரம் மற்றும் சமூக நனவோடு ஒன்றிணைந்த நந்தா மாலினியின் கலைப்பயணம் எதிர்கால சந்ததியினருக்கும் என்றென்றும் வழிகாட்டியாக திகழும் எனலாம். மூத்த இசைக்கலைஞர் நந்தா மாலினியின் மறைவை அடுத்து பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள 3 நாள் தேசிய துக்க காலத்தில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கமைவாக இன்று, நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலானது 04/2026 இலக்க உள்நாட்டு அலுவல்கள் சுற்றறிக்கையின் ஊடாக அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசாங்க அதிபர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் நியதி சட்ட சபை தலைவர்கள் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார கையொப்பமிட்டுள்ளார். மூத்த இசை கலைஞர் நந்தா மாலினியின் மறைவை அடுத்து ஆகஸ்ட் 21, 22, 23 ஆகிய தினங்களை தேசிய துக்க தினங்களாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இலங்கையின் புகழ்பெற்ற பாடகி நந்தா மாலினியின் தனது 82வது வயதில் நாவலையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று காலமானார். இலங்கை இசைத்துறையின் பொற்கால குரலாக போற்றப்படும் நந்தா மாலினியின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மூத்த இசைக்கலைஞர் நந்தா மாலினியின் மறைவை தொடர்ந்து பிரதமர் இன்று பாராளுமன்றில் விசேட அனுதாப செய்தியின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், ஏறக்குறைய 8 தசாப்தங்களாக தமது தனித்துவமான பாடும் ஆளுமையினால் இந்நாட்டின் இசையையும் கலாச்சாரத்தையும் வளர்த்த நந்தா மாலினி அம்மையாரின் மறைவு செய்தியை கேட்டு நான் மிகவும் கவலையடைந்தேன். அவரது பாடல்களை கேட்டு அந்த பாடல்களுடன் வாழ்க்கையின் பல கட்டங்களை கடந்த ஒரு ரசிகையாக அவரது இழப்பு எனக்கு இலங்கை இசையில் ஒப்பற்ற ஒரு கலை ஆளுமையை இழந்ததாக மட்டும் தோன்றவில்லை. அது நமது வாழ்க்கையோடு நெருக்கமாகி நமது நினைவுகளுடன் பின்னி பிணைந்து இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடன் இருந்த ஒரு பழக்கமான குரல் நம்மை விட்டு பிரிந்ததாகவே நான் உணர்கிறேன். அன்னாரின் பாடல்கள் நமது தலைமுறையின் வாழ்க்கை அனுபவங்களுடன் பின்னி பிணைந்திருந்ததுடன் அந்த இனிய குரலுடன் உருவான நினைவுகள் இன்று அவரது பிரிவினூடாக மிகவும் ஆழமாக நினைவு கூறப்படுகின்றன. பல தசாப்தங்களாக அவரது குரல் நமது வீடுகளிலும், எமது பாடசாலை காலத்திலும், எமது விழாக்கள் மற்றும் தேசிய நிகழ்வுகளிலும் அமைதியாக நமது நாளாந்த வாழ்க்கையோடு பயணித்தது. அவர் பாடிய பல பாடல்கள் வெறும் கேட்க கிடைத்த பாடல்கள் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டன. அன்னாரின் இசை பயணம் இலங்கை இசைக்கலையில் ஒரு சகாப்தம் மட்டுமல்ல, இந்நாட்டு மக்களின் வாழ்வு, சமூக அசைவுகள் மற்றும் மனித உணர்வுகளின் ஒரு நேரடி வெளிப்பாடாகவும் அமைந்தது. காதல் மற்றும் பிரிவு போன்ற மனித உணர்வுகளை பாடுவதற்கு அப்பால் சென்ற அவர் சாமானிய மக்களின் துயரம், பயம், நம்பிக்கை மற்றும் போராட்டத்தை தனது பாடல்கள் மூலம் ஒரு குரலாக மாற்றினார். இதனாலேயே அவரது பாடல்களை கேட்கும்போது அது ஒரு பாடகியின் குரலாக மட்டும் நமக்கு தோன்றவில்லை, நமது சொந்த சமூகத்தின் குரலாகவே ஒலித்தது. அவர் ஒருபோதும் சமூகத்திலிருந்து பிரிந்த ஒரு கலைஞராக இருக்கவில்லை. அநீதி
அநீதிக்கு முன் மௌனம் காக்காமல் அமைதி மற்றும் சகவாழ்வுக்காகவும் மனித நேயம் மற்றும் சமூக நீதிக்காகவும் அவர் அச்சமின்றி தனது குரலை எழுப்பினார். நந்தா மாலினி அம்மையாரின் பாடல்களோடு எனக்கும் பல தனிப்பட்ட நினைவுகள் உள்ளன. சில பாடல்களை மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களில் கேட்டுள்ளேன். சில பாடல்கள் வேதனையோடும் அல்லது அமைதியான தருணங்களோடும் பிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் சில பாடல்கள் நாம் வாழ்ந்த காலம், நாம் சந்தித்த சமூகம், அனுபவங்கள் மற்றும் நமக்குள் இருந்த நம்பிக்கைகளை நினைவூற்றுகின்றன. எனவே அவரது குரல் நமக்கு வெறும் இசையாக மட்டும் இருக்கவில்லை, அது நமது வாழ்வோடே பயணித்து எமது உணர்வுகளை புரிந்து கொண்டு சில சமயங்களில் நமக்காகவே பேசிய ஒரு குரலாக அமைந்தது. இன்று அன்னாரின் மறைவு குறித்து துயரப்படும் இந்த தருணத்தில் இலங்கை இசையிலிருந்து விடைபெற்ற ஈடு இணையற்ற ஒரு கலைஞரை பற்றி மாத்திரமின்றி எமது வாழ்வின் பல நினைவுகளோடு பிணைந்திருந்த ஒரு அன்பான குரலையும் நாம் நினைவு கூறுகின்றேன். அவர் விட்டு சென்ற பாடல்களின் தொகுப்பும் அவர் கட்டியெழுப்பிய கலை பாரம்பரியமும் சமூகத்திற்காக ஒரு கலைஞர் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு குறித்து அவர் விட்டு சென்ற முன்மாதிரியும் எதிர்கால சந்ததியினருக்கும் வழிகாட்டும். எதிர்காலத்தில் அன்னாரின் குரல் ஒரு பாடலாக மாத்திரமின்றி நீதி, சமாதானம், மனிதநேயம் மற்றும் இந்த தேசத்தின் மீதான அன்புக்காக எழுந்த ஒரு துணிச்சலான குரலாகவே ஒலிக்கும் என்றார். ආචාර්ය නන්දා මාලිනී මහත්මිය අභාවයට පත් වුණා. මම යෝජනා කරනවා පාර්ලිමේන්තුවේ එතුමියට ගෞරවයක් ලෙස මිනිත්තුවක නිශ්ශබ්දතාවය අපි සියලු දෙනාම ප්‍රකාශ කරමු කියලා. නන්දා මාලිනී මහත්මියගේ ගීත ඇසෙමින් ඒ ගීත සමග ජීවිතයේ විවිධ අවස්ථා ගෙවී ගිය රසිකාවියක ලෙස එතුමියගේ වියෝවය මට දැනෙන්නේ හුදෙක් ශ්‍රී ලාංකීය සංගීතයේ අසම සම කලා පෞරුෂයක් අපට අහිමිවීමක් ලෙස පමණක් නෙවෙයි. එය අපේ ජීවිතවලට සමීපව අපේ මතකයන් සමග බැඳී සතුටේදීත් වේදනාවේදීත් අප සමග හිටි පුරුපුරුදු හඬක් අපෙන් වෙන්වීමක් ලෙසයි. එතුමිය ගැයූ ගීත බොහොමයක් අපට හුදෙක් අසන්නට ලැබූ ගීත නොව අපේම ජීවිතේ කොටස් බවට පත්ව තිබුණි. ප්‍රේමය සහ විරහව වැනි මානව හැඟීම් ගැයීමෙන් ඔබට ගිය එතුමිය පොදු ජනතාවගේ දුක, බිය, බලාපොරොත්තු සහ අරගල සිය ගීත තුලින් හඬක් බවට පත් කළාය. ඒ නිසාම ඇගේ ගීත ඇසෙන විට අපට දැනුනේ ගායිකාවකගේ හඬක් පමණක් නොව අපේ සමාජයේ හඬයි. අයුක්තිය ඉදිරියේ නිහඬ නොවෙමින් සාමය සහ සහජීවනය වෙනුවෙන්ද මනුෂ්‍යත්වය හා සමාජ සාධාරණත්වය වෙනුවෙන්ද නොබියව සිය හඬ අවදි කළාය. පවන සහ සත්‍යයේ ගීතය වැනි නිර්මාණාත්මක මැදිහත් වීම ඔස්සේ එතුමිය අපට පෙන්වා දුන්නේ කලාකරුවෙකුගේ හඬට සමාජයේ වේදනාව වෙනුවෙන් කතා කළ හැකි බවත්, ගීතයකට මිනිසා තුළ සංවේදීත්වය අවදි කරමින් යහපත් සමාජයක් පිළිබඳ බලාපොරොත්තුවක් ගොඩනැගිය හැකි බවයි. එතුමියගේ හඬ අපට හුදෙක් සංගීතය නොවිය. එය අපේ ජීවිතය සමග ගමන් කළ, අපේ හැඟීම් හඳුනාගත්, ඇතැම් විට අප වෙනුවෙන්ම කතා කළ හඬක් විය. දශක ගණනාවක් පුරා අප සමග ගමන් කළ ඒ හඬ අද නිහඬ වුවද එතුමිය ගැයූ ගීත අපේ මතකයන් තුලත් අපේ හදවත් තුලත් දිගටම ජීවත් වනු ඇත. ශ්‍රී ලාංකීය ගීත කලාවේ අමරණීය පරිච්ඡේදයක් සනිටුහන් කළ ආචාර්ය නන්දා මාලිනී මහත්මියට මගේ ගෞරවයත් ආදරයත් පුද කරමි. එතුමියට අජරාමර නිවන් සුව ප්‍රාර්ථනා කරමි. பிரபல பாடகி நந்தா மாலினி அவர்களின் திடீர் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எப்போதும் மக்களுடன் நின்ற ஒரு கலைஞர் ஆவார். மனிதநேயம், கருணை மற்றும் இரக்கம் ஆகியவை மேலோங்கி இருந்த நமது நாட்டில் தோன்றிய மிகச்சிறந்த கலைஞர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கலை, இசை வாழ்வில் மிகச்சிறந்த ஆளுமையாகவும் திறமை வாய்ந்தவராகவும் ஆற்றல் வாய்ந்தவராகவும் அவர் திகழ்ந்தார். தமது நாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்திய 77ஆம் ஆண்டு தேர்தல் பிரசாரத்தின் போது கலைஞர்கள், பாடகர்கள் மற்றும் இசை கலைஞர்களில் 95% ஐக்கிய தேசிய கட்சியின் மேடையில் இருந்தனர். இருந்தபோதிலும் நந்தா மாலினி இந்த மேடையில் ஏறாமல் தனது மனசாட்சிக்கு இணங்க தன்னிடம் இருந்த உன்னதமான மனிதநேய கருத்துக்களுக்கு ஏற்ப எந்த ஒரு சமரசமும் இன்றி செயற்பட்டார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நமது நாட்டில் ஜனநாயக வரலாற்றில் பல்வேறு காலப்பகுதிகளில் பல சோக சம்பவங்கள் உருவானது. 71, 88, 89 காலப்பகுதிகளில் நமது நாட்டில் வரலாற்றில் நிகழ்ந்த சோகங்கள் ஆகும். நந்தா மாலினி அந்த சந்தர்ப்பங்களில் இளைய தலைமுறைக்காகவும் மனித வளத்திற்காகவும் மனிதநேயத்திற்காகவும் அடிப்படை மற்றும் மனித உரிமைகளுக்காகவும் உறுதியாக நின்றார். அவர் அந்த அணுகுமுறைகளையும் கருத்துக்களையும் தற்போதைய அரசாங்கத்தினர் கூட எதிர்த்தனர். அரச ஊடகங்களில் அவருக்கு வழங்கப்பட்ட பங்கேற்புக்கான இடவசதிகளை கூட இல்லாமல் ஆக்கினர் என எதிர்க்கட்சித் தலைவர்
தெரிவித்தார். நந்தா மாலினி தலைச்சிறந்த கலைஞர் ஆவார். அவரிடம் காணப்பட்ட அந்த திறமையும் ஆற்றலும் போற்றத்தக்கன. லதா வல்பொல, அஞ்சலினா குணதிலக போன்ற அந்த காலத்தில் தோன்றிய கலைஞர்களில் மிக உயர்ந்த நிலைக்கு சென்ற கலைஞராக இவர் திகழ்கிறார். அவரது தூய்மையான தன்மையும் எந்தவொரு கொள்கைக்கும் பணியாமல் உறுதியாக நின்றமையும் இலங்கையர் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றன. அவரது திடீர் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தெரிவித்தார். මට මතක් වෙනවා විශේෂයෙන්ම 77 මැතිවරණ ව්‍යාපාරය. කලාකරුවන් අතරින් සංගීතඥයින් අතරින් 95%ක්ම එක්සත් ජාතික පක්ෂයේ වේදිකාවේ හිටියේ. නමුත් ගරු නන්දා මාලිනී මැතිණිය ඒ වේදිකාවේ හිටියේ නැහැ. එතුමිය දරපු මතය කිසිදාක නොවෙනස්ව නොකිලිටව ඒ තමන් හිටගත්තු ස්ථාවරයේ ඉන්නා විශිෂ්ට ගුණාංගය එතුමිය සතුව තිබුණා. අපි අවංකවම හදවතට එකගව කියන්න කැමති 71 කාලවකවානුවත් 88 89 කාලවකවානුවත් ඒක අපේ රටේ ඉතිහාසයේ සිදුවුණු ඛේදවාචකයක්. ගරු නන්දා මාලිනී මැතිණිය ඒ විවිධ අවස්ථාවන් වලදී අපේ රටේ යොවුන් පරපුර වෙනුවෙන් මානව සම්පත වෙනුවෙන් මානව හිතවාදීත්වය වෙනුවෙන් ඒ වගේම මූලික අයිතිවාසිකම් මානව අයිතිවාසිකම් වෙනුවෙන් කෙලින්ම හිටගත්තා. අපි දන්නවා විවිධ අවස්ථාවන් වලදී එතුමියගේ ඒ ආකල්ප වලට ඒ අදහස් වලට පවතින ආණ්ඩුත් විරුද්ධ වුණා. රාජ්‍ය මාධ්‍යවල එතුමියට ලබා දුන්නු ඒ ඉඩකඩ ඒක අහිමි කරා. මම නම් ඒ කාලේ දේශපාලනේ හිටියේ නැහැ. නමුත් ඒ කාරණා කියනකොට ඒ පාර්ශ්වය නියෝජනය කරපු අපිටම ඇඟිලි දික් කර ගැනීමත් වැදගත්. සත්‍ය වශයෙන්ම අපි මේ අවස්ථාවේ එතුමියට ගරු කරනවා. සමාව ඉල්ලා සිටිනවා මේ විනාඩික නිශ්ශබ්දතාවය පිළිබඳව මම දැනගෙන හිටියේ නැහැ. මදක් ප්‍රමාද වුණා මේ සභාවට පැමිණීමේදී විශේෂයෙන්ම එතුමියගේ අභාවය පිළිබඳව අපේ බලවත් ශෝකය පළ කරනවා. එතුමියට නිවන් සුව ප්‍රාර්ථනා කරනවා. අභාවප්‍රාප්ත නන්දා මාලිනී මැතිණිය වෙනුවෙන් මෙම සභාවේදී ශෝකය පළ කරමින් ඉදිරිපත් කළ කරුණු සමග මමද එක්වන අතර එතුමියට නිවන් සුව අත්වේවායි ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තු වෙනුවෙන් ප්‍රාර්ථනා කරමි. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேலும் 2 மனுக்களின் பிரதிகள் சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கிடைக்கப்பெற்ற 7 பிரதிகளுக்கு மேலதிகமாக இந்த 2 மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன பாராளுமன்றில் அறிவித்தார். கடந்த 19ஆம் தேதி இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக சபாநாயகருக்கு 3 மனுக்களின் பிரதிகள் கிடைத்திருந்தன. நேற்றைய தினம் மேலும் 4 மனுக்களின் பிரதிகள் அவருக்கு கிடைத்திருந்தன. இதற்கமைய 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக சபாநாயகருக்கு இதுவரை 9 மனுக்களின் பிரதிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான பாடசாலை தவணை அட்டவணை, அரச விடுமுறை நாட்கள் மற்றும் பிரதான பரீட்சைகள் நடைபெறும் காலப்பகுதிகள் அடங்கிய சுற்றறிக்கையை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கைக்கு அமைய 2027ஆம் ஆண்டில் அரச விடுமுறை நாட்கள் மற்றும் பரீட்சை அட்டவணைகளை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களை 197 நாட்களுக்கு நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணை 2027 ஜனவரி 4 திங்கட்கிழமை முதல் 2027 ஏப்ரல் 9 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். 2ஆம் தவணை 2027 ஏப்ரல் 26 திங்கட்கிழமை முதல் 2027 ஜூலை 30 வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 3ஆம் தவணை 2027 ஆகஸ்ட் 30 திங்கட்கிழமை முதல் 2027 டிசம்பர் 3 வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான தவணை அட்டவணை இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கான முதலாம் மற்றும் 2ஆம் தவணைகள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படும். கல்வி, பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்திலும் சாதாரண தர பரீட்சை 2027 டிசம்பர் மாதத்திலும் நடைபெறவுள்ளன. விசேட காரணங்களுக்காக ஏதேனும் ஒரு பாடசாலை நாள் மூடப்பட நேரிட்டால் அதற்கு பதிலாக மாற்று வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கும் நிகழ்வு இன்று சிறைச்சாலை தலைமையகத்தில் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த ஒவ்வொரு அதிகாரியின் குடும்பத்தினருக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது சிறைச்சாலை அவசர பிரதிபலிப்பு தந்திரோபாய பிரிவைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். இதற்கமைய தேசிய காப்பீட்டு அறக்கட்டளை நிதியத்தின் தொகையின் கீழ் அவர்களது உறவினர்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை இன்று வழங்கப்பட்டது. நிகழ்வில் கருத்து தெரிவித்த தேசிய காப்பீட்டு அறக்கட்டளை நிதியத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி யுஷான்
தரங்க இவ்வாறான எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் அனைத்தையும் முழுமையாக பெறாமல் இந்த சூழ்நிலையை எதிர்கொண்ட சிறைத்துறை அதிகாரிகளுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகையை மிக விரைவாகவும் துரிதமாகவும் வழங்க காப்பீட்டு அறக்கட்டளை நிதியம் தீர்மானித்ததாக தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஏமந்த உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவது மாத்திரமின்றி மேலும் பல நிவாரணங்களை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றையும் சிறைச்சாலை திணைக்களம் ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மொனராகல கும்புக்கண பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற பாரிய வாகன விபத்தொன்றில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளவாய மொனராகல வீதியின் கும்புக்கண கழுபாலத்தில் வெள்ளவாய நோக்கி பயணித்த டிப்பர் வண்டியொன்று அதற்கு எதிர் திசையில் வந்த உளவு இயந்திரத்துடன் மோதியதாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த 10 பேரில் 8 பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி மொனராகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுடைய தொடங்லஸ்லந்த புத்தல மற்றும் ஹொரபொக்க ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்த இணைய மூவரும் தற்சமயம் மொனராகல வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உளவு இயந்திரத்தின் சாரதி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பில் மொனராகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நியமனம் பெற்று கடமையேற்று சென்ற 9 முஸ்லிம் பெண் சுகாதார பணி உதவியாளர்களுடைய ஆடை விவகாரம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலைமை குறித்து சில விடயங்களை நானும் இந்த சபையிலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சபை பிரதி சபாநாயகர் அவர்களே, குறிப்பாக இன்று இந்த பிரச்சினை ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடையதா அல்லது இந்த நாட்டினுடையதா என்ற விடயங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பாராளுமன்றத்திலே இந்த வாரம் நடைபெற்ற முழு விவாதத்திலும் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களினாலும் ஒவ்வொரு கருத்துக்கள் இந்த பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் எந்த நிலைப்பாட்டிலே என்ன நிலையிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது விளங்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சுகாதார அமைச்சர் சொல்லுகின்ற விடை அல்லது அவர் அளிக்கின்ற அந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றதா என்பதுதான் இன்று எங்களுடைய சமூகத்தில் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே காணப்படுகின்ற எல்லா இன மக்களிடமும் காணப்படுகின்ற ஒரு கேள்வியாக காணப்படுகின்றது. குறிப்பாக இங்கு பேசுகின்ற ஆளும் தரப்பிலே இருக்கின்ற உறுப்பினர்கள், அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் சிங்களவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள் பேசுகின்ற விடயங்கள் என்னவென்றால், எங்களுடைய அரசாங்கம் எந்த ஒரு இன மத வேறுபாடுகளை தாண்டி ஒரு ஐக்கியத்துக்காகவும் நாட்டிலே ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்டிலே ஒரு புதிய மாற்றத்தை உண்டுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பதை ஒவ்வொரு ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள். ஆனால் அந்த பேச்சளவிலே இருக்கின்றதை ஒழிய அடிப்படை வாதங்களை தூண்டுகின்றவர்கள் அல்லது இனவாதங்களை தூண்டுகின்றவர்கள், இவ்வாறான பிரச்சனைகளை தூண்டுகின்றவர்களுக்கு அது எவ்வாறான தண்டனையை அல்லது எவ்வாறான பதிலை அது அளிக்கின்றது என்பதுதான் இங்கு இருக்கின்ற ஒரு கேள்வி. குறிப்பாக இன்று அரசாங்கத்தினால் நாங்கள் சொல்லுகின்ற இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த செயற்பாடை இன்று ஒரு பக்கச்சார்பான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் இன்று பலமிக்க ஒரு அரசாங்கம் இன்று ஒரு சர்க்குலரை மாத்திரம் ஒரு பிழையாக கருதி சொல்லிக் கொண்டு இன்று இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுப்பதாக இருந்தால் அது ஒரு தனிப்பட்ட ஒரு முஸ்லிம் அமைப்பை அல்லது ஒரு தனிப்பட்ட இனத்தை பழிவாங்குகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. இன்று 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதை தலையிட்டு அந்த உரிய அதிகாரிகளுடன் இவ்வாறான தாதிகளுடன் கதைத்து பேசி ஒரு சரியான தீர்வை பெற முடியாமல் ஒரு பக்கச்சார்பான ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் அது வரலாற்றிலே எவ்வாறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். சபை பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று பாருங்கள், இன்று எங்களுடைய நாட்டிலே நாங்கள் முஸ்லிம் பாடசாலைகள், சிங்கள பாடசாலைகள், தமிழ் பாடசாலைகள் என்ற பிரிவினையை நாங்கள் இன்று ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்று அதே போன்ற ஒரு நிலை இன்று சுகாதாரத்திலும் ஏற்படுகின்ற நிலையை இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். இன்று முஸ்லிம் தாதிமார்கள் அல்லது முஸ்லிம்கள் வைத்தியசாலைகளிலே கடமை ஆற்றுவதாக இருந்தால் அவர்கள் முஸ்லிம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும், அல்லது முஸ்லிம்கள் மருந்தெடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதை போன்ற ஒரு விடயம் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வேதனையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது.
இந்த விவாதத்திலே கலந்து சந்தோஷம் அடைகின்றேன். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக சபையில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் இந்த நாட்டிலே 1947 ஆண்டு முதலாவது அமைச்சரவை ஹானரபிள் D.S. செனநாயக் அவர்கள் தலைமையில் அமைந்த போது 14 அமைச்சர்களை கொண்ட அந்த அமைச்சிலே மர்ஹூம் டாக்டர் D.B. ஜாயா அவர்கள் முதலாவது அமைச்சராக இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து 1952 ஆண்டிலே ஹானரபிள் டட்லி செனநாயக் அவர்களுடைய அமைச்சரவையிலே மர்ஹூம் டாக்டர் M.C.M. கலீல் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். அதே போன்று 1956 ஆண்டு SWR பண்டாரநாயக் அவர்களுடைய ஆட்சியிலே மர்ஹூம் C.A.S. மரைக்கார் அவர்கள் முக்கியமான கேபினட் மினிஸ்டராக இருந்தார்கள். அதே போன்று தொடர்ந்து வந்து 1970 ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் காமியாருடைய ஆட்சியிலே மர்ஹூம் அல்ஹாஜ் டாக்டர் பதியுதீன் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். இப்படி கடந்த 80 ஆண்டுகளாக 47 ஆண்டு தொடக்கம் 80 ஆண்டுகளாக 24 ஆண்டு வரையும் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் ஒருவர் இருவர் சில சந்தர்ப்பங்களில் 5 பேர் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதி பதவியேற்று அவருடைய அரசாங்கம் அமைத்ததன் பின்னர் அந்த அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிம் ஒரு நபர் கூட அமைச்சராக நியமிக்கப்படவில்லை. இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசிய போதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்ட பதில், முஸ்லிம்களிலே அனுபவம் உள்ளவர்கள் அல்லது தகுதியானவர்கள் குவாலிஃபைடாக்கள் இதில் இருக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே, இந்த சபைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு MBBS டாக்டர் ரிஸ்வி சாலி, நீங்கள் மிகச்சிறந்த ஒரு அரசியல் பின்னணியை கொண்ட ஒருவர், நீண்ட காலமாக இந்த JVP கட்சியில் அங்கத்தவராக இருந்த ஒருவர். அதே போன்றுதான் ஒரு வைத்தியர் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வைத்திய நிபுணர். அதே போன்று பொறியாளர் அக்ரம் அவர்கள் ஒரு BSc என்ஜினியர், மொரட்டுவல் பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு என்ஜினியர், நல்ல அனுபவம் உள்ள ஒருவர். அதே போன்றுதான் எங்களுடைய கௌரவ டிப்யூட்டி மினிஸ்டர் முனீர் முலஃபர் அவர்களும் ஒரு கிராஜுவேட் BSc ஒரு BA பட்டதாரி அவர்கள். அதே போன்று ஹானரபிள் ஆதம் பாவா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு BSc சயின்ஸ் கிராஜுவேட் டீச்சர் அவர். அதே போன்று ஹானரபிள் அஸ்லம் அவரும் ஒரு பட்டதாரி, ஒரு ஆசிரியர். அதே போன்று அங்கு இருக்கின்ற எல்லா அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்களும் 3 மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றலுள்ள கல்வியிலே மிகச்சிறந்த பட்டங்களை பெற்றவர்கள். அதே நேரம் அவர்கள் சோமவன்ச அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த JVP கட்சியிலே இருக்கின்றவர்கள். ஆகவே இவர்களை விட தகுதியான வீரர்களை விட நாங்கள் உங்களோட இருக்கின்ற அமைச்சரவை எடுத்து பார்க்கின்ற போது சில ஓலவல் கூட படிக்காதவர்கள் கூட, பாடசாலைக்கு செல்லாதவர்கள் கூட உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள். அதே போன்று A-level பரீட்சை எழுதாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதே போன்று சாதாரண டிப்ளோமா மார்க்களை முடித்தவர்கள் பலர் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் படித்திருக்கிறார்கள், 3 பாஷையை தெரிந்தவர்கள், நன்கு பட்டங்களை பெற்றவர்களாகவே நல்ல அனுபவம் உள்ள ஒருவரை நீங்கள் நியமிப்பது எந்த பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் இது முஸ்லிம்களுடைய உரிமை. கடந்த 80 வருடங்களாக நாங்கள் அனுபவித்து வருகின்ற ஒரு உரிமைதான் நாட்டினுடைய ஆக உயர்ந்த தீர்மானங்கள் எடுக்கின்ற அமைச்சரவையிலே ஒரு முஸ்லிமாக ஒரு உறுப்பினராக இருப்பது. அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து பல குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, பல ஆணைக்குழுக்கள், பல கமிஷன்கள், குறிப்பாக கல்வி அமைச்சிலே பல நியமனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அநேகமான குழுக்களிலும் அந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் நியமிக்கப்படாமை மிக ஒரு கவலையான ஒரு சம்பவமாகும். அதே போன்றுதான் இறுதியாக இப்பொழுதோ எல்லை நிர்ணய ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழு என்பது ஒரு முக்கியமான ஆணைக்குழு. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இது இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற தேர்தல்கள் வருகின்ற போது எல்லைகளை பிரிப்பதற்காக ஜனாதிபதியால் சட்டத்தால் நியமிக்கப்படும் ஆணைக்குழு. அந்த ஆணைக்குழுவும் சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இன்று வரையும் 25ஆம் ஆண்டு வரையும் அந்த குழுக்களிலே 3 பேர் இருப்பார்கள். சட்டப்படி ஒரு முஸ்லிம் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். 1959ஆம் ஆண்டு கவர்னர் ஜெனரல்
ஐக்கிய நியமிக்கின்ற போது எம்ஏ சத்தார் மரைக்கார் என்கின்ற ஒருவர் அந்த குழுவிலே இருக்கிறார். 3 பேரிலே 1974 ஷாகுல் ஹமீத் முகமது ஜுபைர் என்பவர் அந்த ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு அந்த குழுவிலே இருக்கிறார். 1988 அப்துல் மஜீத் முகமது ஷஹாப்தீன் ஷஹாப்தீன் அவர் அந்த தேர்தல் ஆணைய குழுவிலே இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கடைசியாக இருந்த குழுவிலே முன்னாள் செயலாளர் அமீர் அவர்கள் இருக்கிறார். அவருடைய மறைவையிட்டு எங்களுடைய அனுதாபங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற அதே வேளை இன்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்காக இதுவரையும் ஒதுக்கியிருந்த நிதிக்கு அப்பால் மேலதிகமாக 7,500 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்குவதான இந்த ஒதுக்கீட்டு முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்ற அதே வேளை இந்த நெல் கொள்வனவு சம்பந்தமான விவகாரத்திலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிறிய நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தீர்வாக இந்த முயற்சியை அரசாங்கம் செய்திருப்பது வரவேற்கத்தக்கதாக இருந்த போதிலும் கூட என்னை பொறுத்த மட்டிலே கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற பல களஞ்சிய சாலைகள் சம்பந்தமாக சரியான விவரங்கள் அறியாமல் களஞ்சியப்படுத்தலிலும் பிரச்சனை இருப்பதாக களஞ்சியப்படுத்தல் குறிப்பாக நெல் கொள்வனவுக்கு ஏற்கனவே இருந்த இடங்கள் எனக்கு சொல்லப்போனால் சித்தாண்டி கரடினாறு புலிபாஞ்சாங்கல் வாழைச்சேனை கல்லியங்காடு போன்ற இடங்களிலே நிறைய இதற்கான களஞ்சியப்படுத்தல் இடங்கள் தாராளமாக இருப்பதை நாங்கள் இங்கு சுட்டி காட்ட வேண்டும். அண்மையிலே நான் பொத்தானைக்கு போயிருந்த போது அங்கு பொத்தானை பிரதேசத்தில் அது கிரிதித்தன்ன பிரதேசத்திலே வாகனேரி குளத்தை அண்மித்த ஒரு பிரதேசத்தில் நெல் கொள்வனவு தாராளமாக நடந்து கொண்டிருந்தது. தனியார் கம்பெனிகளின் உரிமையாளர்கள் லோரிகளை கொண்டு வந்து நெற்களை ஏற்றி கொண்டிருந்தார்கள். அங்கு விவசாயிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு 100 ரூபாய்க்கு உட்பட்ட அளவிலே தான் ஒரு கிலோவை கொள்வன சொல்கிற நிலை இருந்தது. ஆனால் இதன் மூலம் முழுமையாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படுமா என்பது இன்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட குறிப்பிட விரும்புகிறேன். ஏற்கனவே என்னுடைய மூத்த சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய கவனத்துக்கு எடுத்து வந்திருக்கிறாங்க. மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்குறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேன். முடிந்தவரை குறை சொல்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் பேச எதிர்வரும் 23 முதல் 27ஆம் தேதி வரை கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான 14 பேர் கொண்ட குழாம் இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. கமில் மிஷார மற்றும் சஹான் ஆராச்சிகே ஆகியோர் டெஸ்ட் குழாமுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளனர். தனஞ்சய டி சில்வா தலைமையிலான 14 பேர் கொண்ட இலங்கை டெஸ்ட் குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. லைரு உதார, கமில் மிஷார, பசிந்து சூரிய பண்டார, கமிந்து மெண்டிஸ், தனஞ்சய டி சில்வா, ஷஹான் ஆராச்சிகே, சொனால் தினுஷ, நிரோஷன் டிக்வெல்ல, கேசர நுவந்த, பிரபாத் ஜெயசூரிய, மிலான் ரத்நாயக்க, லைரு குமார், துசித பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோரே. 2025-2027 ஐசிசி உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தொடரின் ஒரு அங்கமாக இடம்பெறும் 2 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது.